ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புதுசா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நெறையா வீடியோஸ் நம்ம அ மார்க்கெட்டிங்க பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். நம்பர் 1 மை லைஃப் ஸ்டைல் கம்பெனிய பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில வரும். அதுதான் நான் போடுவேன். அ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பார்க்கலாம் அப்டின்னா, கெட் டூ வே சக்சஸ் அத நம்ம பார்த்துரலாம். அதாவது என்ன அப்டின்னா, சக்சஸ்க்கான ஒரு வழி. அது என்ன அப்டிங்கிறத நம்ம பார்க்கலாம். சக்சஸ்க்கான வழி அப்டின்னா, நீங்க எத சொல்லுவீங்க? சக்சஸ்க்கான வழி. இப்போ இந்த இந்த ஒர்க் பண்ணா நான் ஜெயிச்சுருவேன். இந்த ஃபீல்டு போனா நான் ஜெயிச்சுருவேன். அப்டின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மாரியான ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணுவீங்க? நான் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணேன் அப்டின்னா, என்னோட சக்சஸ்க்கு நான் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணேன் அப்டின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நான் சூஸ் பண்ணேன். சொன்ன மாரி நான் ரொம்பவே சக்சஸ் இல்ல. ஓரளவுக்கு சக்சஸ் ஆயாச்சு. ஏன்னா, எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனிலேருந்து நான் இப்போ போன வாரம் தான் நான் தாய்லாந்து டூர் போயிட்டு வந்தேன். ஸோ அங்க போனதுல நெறைய நெறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேலேயே வந்திருந்தாங்க. வந்ததுல இப்போ கம்பெனி எப்படி பார்த்துச்சு அப்டின்னா, ஒரே மாதிரி சரிசமமா ஒரே மாதிரி பார்த்துச்சு அந்த கம்பெனி. ஸோ எனக்கு அது ரொம்பவே புடிச்சிருந்தது. என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்டின்னு வைங்களேன். இப்ப நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்கன்னு வைங்க. உங்களுக்கு முன்ன சீனியரா இருப்பாங்க இல்லையா? நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப உங்களையும் அவங்களையும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ அ எதனா ஒண்ணுனா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதேமாரி ஏதாவது ஒண்ணு இப்ப சாப்பிட குடுக்கணும் அப்டின்னா கூட, அவங்களுக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாரி தானே பார்ப்பாங்க. பட் இந்த கம்பெனில அந்த மாரி எதுவுமே எந்த விதத்திலயுமே பிரிச்சு பார்க்கவே இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, எல்லாருக்குமே மொத்தமா ஒரே மாதிரி சர்வ் பண்ணாங்க. அந்த சாப்பாடா இருக்கட்டும், தங்குற ஹோட்டலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரே மாதிரி பார்த்தது எனக்கு அ ச ஏன்னா, ஒரு வேள சாப்பாடு கூட இல்லாம இருந்த என்ன, அ பக்கத்து தெருவு கூட யாரோட துணையும் இல்லாம போக இருந்த என்ன, இன்னைக்கு இந்த மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி உலகத்துல நம்மளோட தாய்லாந்த சுத்தி பார்க்க வச்சுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, அ தாய்லாந்து சுத்தி பார்க்க வச்சுச்சு. இன்னைக்கு நெறைய பேர பொறாமப்பட வச்சுருச்சுங்க. அதுதாங்க பெரிய விஷயம். ஒரு காலத்துல என்ன மதிக்காதவங்கலாம் இன்னைக்கு என்னைய பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்மள வளர்த்து விட்டது மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிய பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நெறைய தகவல் உங்களுக்கு இது இருக்கு.